ஏன்னா பிரபு சார் மாதிரி ஒரு அப்பா வந்து சான்ஸ் இல்லை ஆக்சப். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிரபு சார் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும், உன்னோட இன்டர்வியூ டிவி இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை உன்னோட கிளிப்பிங்ஸாக இருக்கட்டும், உன்னுடைய ஏதாவது எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் எனக்கு வரும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஸோ ஒரு அப்பா வந்து பிக்கஸ்ட் ஃபேனாக இருக்கார் அவனுக்கு. ஸோ அவனோட வளர்ச்சி எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து விக்ரம் பிரபுடைய விஷயம் எல்லாமே வந்து அவருடைய அதில் பேஜ் கட் பண்ணி பேப்பரில் வந்தால் கூட கட் பண்ணி அண்ணா வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அண்ணா கிரேட். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த படம் இது என்ன மாயம் நிச்சயமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா விஜய் வந்து எல்லா படத்துலையுமே லவ் நல்லா இருப்பார். ஸோ சொல்லவே தேவையில்லை, அப்பெல்லாம் பக்கத்தில் கேட்டாலே தெரியும். ஸோ அவங்க 2 பேர் லவ் எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம நல்ல லவ் படம் இது. ஸோ நிச்சயமாக பெருசாக இருக்கும். அதே மாதிரி சரத் அண்ணா இருக்கும்போது அண்ணன் ராஜாக்கா இருக்காங்க. ஸோ பெரிய படம் இது. ஸோ நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும். அண்ணன் காலேஜில் நாங்கள் எல்லாமே படித்தோம். நான் விஜய் எல்லாமே ஐசன் காலேஜ் தான் படித்த ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இங்கேயும் ஸ்டூடெண்ட் இருக்காங்க நினைக்கிறாங்க. எடுத்து எல்லாருக்கும் வணக்கம். சரத்குமார் சாரும் ராதிகா மேடமும் சேர்ந்து இந்த படத்தை இது என்ன மாயம் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே என்னுடைய அருமை மாணவர் ஏஎல் விஜய் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு படத்தையும் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தையும் மிகவும் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. இதில் நடித்த அருமை தம்பி விக்ரம் பிரபுவும் வித்தியாசமாக நடிச்சிட்ருக்காரு. அவர் ஒரு படத்துலேயும் வித்தியாசமாக நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்திலே ரொம்ப மிகவும் வித்தியாசமாக பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கதையை என்கிட்ட ஏஎல் விஜய் சொல்லியிருக்காரு. ரொம்ப மிகவும் அற்புதமான கதை. இது நிச்சயமாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. திரு ராம்குமார் அவர்கள். குட் ஈவினிங். இது என்ன மாயம் மாபெரும் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ஐ ஹோப் த ப்ரொடியூசர்ஸ் மேக் மணி. தேங்க்யூ. திரு பிரபு சாலமன் அவர்கள். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாமே சொல்லுவாங்க, லைஃப் வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன். எல்லாமே வந்து பைபிளில் இருக்கிற மாதிரி எல்லாமே மாயை. நான் முதல்ல இங்கே வந்து இப்போ தேங்க் பண்ணோம்னா திரு சரத் சாருக்கும் ராதிகா மேம்க்கு சொல்லணும். இந்த சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வாய்ப்பு கேட்டு 90லேருந்து அலைஞ்சிப்பேன். எனக்கு கேமராவை பார்க்குற வாய்ப்பு கூட கிடைக்கல. இந்த கோடம்பாக்கத்தில் போராடினேன். அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு டூப்பாக வந்து ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு நம்ம ஆட்சியில். நான் தான் சரத் சாருக்கு டூப்பாக போட்டேன். அது கூட ரீசன் என்னன்னா, எப்படியாவது இந்த கேமராவையும் இந்த யூனிட்டியும் இந்த இயக்கத்தையும் நான் பார்த்தாக வேண்டும்ன்ற ஒரு ஆசை தான். இன்றைக்கி அது ஒரு மாயையாக இருக்குது எனக்கு. அவங்க மத்தியில் இறைவன் என்னை உயர்த்தி இந்த தமிழ் சினிமாவில் வச்சுருக்காரு. அதே மாதிரி சிவாஜி சாருக்கு வந்து நான் பெரிய ஃபேனு. 2001 போய் அன்னை இல்லத்தில் கதை சொல்லணும்னு போய் நின்று நான் என்னோடய கிங் திரைப்படத்துக்கு ஐயா அவர்கிட்ட உட்காந்து கதை சொல்லிட்டேன். 2 மணி நேரம் சொல்லிவிட்டு 2 மணி நேரம் அவர் லைஃப்பை பற்றி நிறைய பேசிட்டு இருந்தார். பெரிய பாக்கியம் எனக்கு அது கிடைச்ச பாக்கியம். ஆச்சரியம் என்னென்னா, 2011 அவருடைய பேரனை என்னுடைய கும்கி திரைப்படம் மூலியமாக அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தார். என்னென்னா, எங்கேயோ ஒரு 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 அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் அவங்க மேலே நம்ம வைக்கிறப்ப அவர் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் அன்னை இல்லத்திலிருந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வாய்ப்பு எனக்கு இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி விக்கியை பார்க்குறப்ப விக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கும்கிக்காக திருவிழாவில் வந்து திருவிழான்னு ஒரு இடம் கேரளா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் காலையில் நாங்கள் 2 பேரும் எந்திரிப்போம். போய் ஒரு யானையை வந்து முதல்ல குளிப்பாட்டுறதுலேருந்து அவருடைய ஹோம் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஒரு யானையை குளிப்பாட்டுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு பக்கம் 1.5 மணி நேரம் ஆகும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டால் 1.5 மணி நேரம். அந்த மட்டையை பிடிக்கிறதுலேருந்து அவர் கவனமாக உட்காந்து நான் அப்படியே வாட்ச் பண்ணுவேன். கவனமாக அது எப்படி பிடிக்கணும்னு அந்த ஜோபின்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே. அவர் தான் அந்த பாகன், யானை பாகன். ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு அமெரிக்காவிலேருந்து படித்த ஒரு பையன். ஆனால் எங்கன்னா சிவாஜி சாரோட அந்த ஒரு ரத்தம், அதாவது அந்த நடிப்புன்ற ஒரு அது மேலே வச்சிருக்கிற ஒரு பாசம் தான் தெரிஞ்சிச்சு. அது இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நான் பார்க்குறேன். ஒரு மென்டர்ன்றதுனால நான் சொல்கிறேன், ஒரு உங்களுடைய குரோத் வந்து இன்னும் யூஆர் கோயிங் டு கோ, எப்படின்னு சொல்லணும்னு தெரியல, பெரிய ஹைட்ஸ்லாம் நீங்கள் தொட போகிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அதை பண்ணுவீங்க. அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் விஜய்,
இதே தான் அவர் என்ன படம் என்னுடைய மைனா திரைப்படத்தை பார்த்துட்டு முதல்ல எனக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஃபேனாக பேசுனது அவர் தான். அதே மாதிரி அவருடைய படங்கள் நான் பார்த்த உடனே கூப்பிடுவேன் மதராசப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி கட்டி கொடுக்குற வேலையை வந்து விஜய்கிட்ட நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படம் இன்னும் பெரிய வெற்றியை அடையும் நம்பிக்கை இருக்குது. இறைவனுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். சார் எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சரத் சார், ராதிகா மேடம், அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபு, மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ், அதுக்கப்புறம் முத்துக்குமார், அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக வடிவேலு கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் ஏஎல் விஜய். நீ அவ்வளோ நல்லவனாடா, நீ நிச்சயமா கண்டிப்பாக அவ்வளோ நல்லவர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. விக்ரம் சார் ஏற்கனவே பேசிட்டேன். இன்னொரு ஆள் பேச சில படங்கள் ஓடும் பொழுது இது என்னம்மா இந்த படம்லாம் ஓடுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகும். வெற்றி படமாகும் பொழுது இது என்ன மாயம்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது அதுக்கு ஒருத்தான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டைரக்டர் இருக்காரு, நல்ல மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நல்ல ஹீரோ இருக்கிறாரு, நல்ல ஹீரோயின் இருக்கிறாங்க, நல்ல லிரிக் ரைட்டர் இருக்காரு. ஸோ ரொம்ப நல்ல காம்பினேஷன். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். தேங்க்யூ விக்ரமன் சார். செல்லுமணி சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த இசை வெளியீட்டாளர் கலந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க இதில் பங்குபற்றவங்களோட அவருடைய பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளோ வயசாகிடுச்சுன்னு இல்லை. நான் சின்ன வயசுலேயே அழகப்பன் சாரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். அவரோட மகன் இயக்குனரை விட அவர் மகனாக தான் எனக்கு நிறைய தெரியும். அப்புறமா தான் அவரோட நெருங்கி பழகினேன். அப்பா வந்து அழகாக பேசுவார். ஆனால் உண்மையாகவே அழகாக இருப்பார் நம்ம விஜய். வந்து ரொம்ப ஆனஸ்டாக வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப அந்த வயசுக்கு மீறின ஒரு பணிவும் அன்பும் நட்பும் இருக்கும். அவரோட படங்களை நான் தொடர்ந்து பார்த்து வரும்போது உண்மையாகவே வந்து இங்கே தனத்தையனும் இல்லை லிஸ்டின்னு யாரோ சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி டைரக்டர். அது மாதிரி நிச்சயமாக வந்து விஜய் வந்து காஸ்ட்லி டைரக்டர் ஆகிடும். ஏன்னா சைவம், பொய் சொல்ல போகிறோம், அப்புறம் வந்து இன்னொரு சின்ன படம் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் வந்து நம்ம செலவு பண்ணுற பணத்தை விட காஸ்ட் வந்து அதிகமாக தெரியும் ஸ்க்ரீனில். அது நிச்சயமாக வந்து அவரோட விஜயோட எல்லா படங்களும் இருந்திருக்கு. வந்து தாண்டவத்தில் வந்து தெய்வ திருமணம் வந்து மதராசா படம் அந்த ஒரு சாங் வந்து ராமதுரைமா சாங். நிச்சயமாக நான் ஒரு இயக்குனராக அந்த படத்தை ஒரு பாட்டு பார்க்கும்போது அப்போ தான் வந்து அந்த ஒரு டைரக்டர் நினச்சா எப்படி ஒரு விசுவல்ஸை மாற்றி காமிக்க முடிகிற ஒரு அழகான ஒரு தோற்றத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் வந்து விஜய். உண்மையாக வந்து இந்த சாங்ஸ் நான் பார்க்கும்போது இன்விடேஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. தலையீடாக பார்த்ததால் இல்லை, என்னோட முகத்தை அதில் பார்த்ததான். ஏன்னா ஒருத்தருக்கு பார்க்கும்போதே இன்விடேஷன் தந்தது போது முதல்ல அவங்க தெரியுது அவங்களோட முகம் தான். அப்போ அவங்க அட்ராக்ட் பண்ணுறதே வந்து ஒருத்தருக்கு ரொம்ப இனிமையானது அவங்க பேர் தான். அவங்க பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒருத்தரை வாங்கன்னு சொல்றதை விட ஒரு லைட் மேன் கூட நான் பெரும்பாலும் எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அப்போ நட்பு அதிகமாகும். அப்போ இன்விடேஷன் ஓப்பன் பண்ணும்போது நம்ம முகம் தெரியுது. அதுபோல் இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இம்பாக்ட் பண்ணிடும். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதில் ஏற்படுத்தி தருங்கிறது வந்து அந்த இன்விடேஷன் பார்க்கணும்னு தெரிஞ்சது. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வழக்கமாக ஃபங்க்ஷன் போனால் கோயிலாம் ஏந்து போகலான்னு தோணும். ஆனால் ராதிகா வந்த உடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹோம்லியான ஃபங்க்ஷனாக வழக்கமாக சினிமாவுக்கு வந்து சினிமா ஃபங்க்ஷன்லாம் இப்போ நாங்கள் போகும்போது ஒரு அந்த பழைய நட்பு இல்லாத மாதிரி ஒரு கலை தான் இப்போ நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ வரும்போது அதை ஆரம்பிக்கும் போதே ராதிகா வந்து மேடையிலேருந்து எல்லாரையும் வந்து இது நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்திருக்குங்க மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டாங்க. உண்மையிலே வந்து சார் சொன்னார், சார் வீரம் கல்வி செல்வம் நல்ல அழகாக பிரித்து சொன்னார். வீரத்தோட ஒரு மங்கை வந்து ராதிகா தான். இதுனா பெண்கள் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், அந்த கஷ்டத்தை எப்படி அது இஷ்டமாக மாற்றிக்கணுங்கிறத வந்து ராதிகா கிட்ட தான் மொத்தம் எல்லாரும் கற்றுக்கணும். ஏன்னா சரத்குமார் மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தையும் வந்து மேடையிலே வந்து அவர் வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு வந்து ஏன்னா நான் கவனிச்சுட்டே இருந்தேன். சரத்குமார் சாருக்கு என்ன சொன்னாலும் கோவம் வராது. அவர் வயசாக சொன்னால் மட்டும் ரொம்ப கோவம் வந்துடும். அது வந்து கரெக்டாக கிறிஸ்டின் வந்து 60 வயசுக்கு சொன்னோடனே டக்குன்னு மாறிச்சு. அதுக்கு உடனே அடிச்சாங்க பாருங்க ரொமான்டிக் கிங்னு. அடித்த உடனே அதை மறந்து வந்து சரத்தார் வந்து ஒரு பழைய
சொல்லிட்டாரு. ரொமான்டிக் அப்பா நம்ம வைஃபை வந்து ஏன்னா ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட வந்து ஒரு பேர் வாங்கறது ரொம்ப கஷ்டம். ஊர்ல இருக்கிறவங்க வந்து ரொமான்டிக் சொல்லலாம், ஆனா மனைவி வந்து ரொமான்டிக் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதை சொல்லி உடனே அவரை மாத்திர உடனே அவர் நார்மல் மூடுக்கு வந்தார். ஆனா சிவா சார்கிட்ட வந்து சிவா சாரை கேட்டா தெரியும்னாங்க. ஆனா சிவா சாரும் நானும் ஒன்னாதான் சரத்குமாரை பார்த்தோம், ஒரே படத்துல தான் பார்த்தோம். அவர் ரொமான்டிக், எனக்கு வந்து அவர் வந்து ரொமான்டிக்கா தெரியாது, ஒரு டெடிகேட்டிங்கா தெரியும். எந்த விஷயத்தையுமே வந்து சரத் வந்து அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். நீ ஒரு பசுமை கடல்ல உள்ள தூக்கி போட்டாலும் வெளியே வரும்போது ஒரு மீனோட வருவார். அவர் வந்து அவ்வளவு ஒரு திறமையான ஒரு போராளியான வந்து ஏன்னா நான் பார்த்ததுல சரத்குமார் மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஆனா எல்லா ப்ராப்ளத்தையும் அது வந்து அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாயம் வந்து அவர்கிட்ட இருக்கு. நிச்சயமா வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வருது. அப்புறம் இன்னொரு பெரிய மாயம் என்னன்னா, ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஜாலி மேன்னா எதை பத்தி கொல்லப்படாத ஒரு ஹீரோயின் மாதிரி எனக்கு வந்து ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஹீரோயின் பார்க்குற மாதிரி தெரியும். பெருசா அழிய மாட்டாரு, போகப்பட மாட்டாரு, எதை பத்தியும் சின்ன தம்பி வெற்றிக்கு எவ்வளவு சிரிப்பாரோ அதே மாதிரி ஒரு தோல்வி படத்துல படம் சரியா இல்லை சொல்லுவோனே அப்படின்றாரு. ஆனா இங்க யாரோ சொன்னாங்க மேடையில வந்து மேடகா சொன்னாங்க, ஒரு தாய் தந்தையோட சந்தோஷம் எப்போன்னா, நான் தாய் வந்து ஒரு பெற்றோர் ஆனப்படி தான் தெரியுது. அது மாதிரி படம் ஓடுதாலும் சந்தோஷப்பட மாட்டாரு, ஓடலாம் கவலைப்பட மாட்டாரு. அவர் வந்து ஒரு தடவை வந்து நான் நண்பரோட இவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்னோட பையன் வெள்ளைக்காரத்துறை, பையன் படம் வெள்ளைக்காரத்துறை ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் வந்து 10 கோடி தாண்டிடுச்சு. அது வந்து ஒரு வேலை மெனக்கட்டு அது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் படத்தை பத்தி கவலைப்படாத ஒரு ஹீரோவுக்கு கவலைப்படாத ஒருத்தர் அப்போ நான் என்ன பண்றாரு, ஒரு வாரத்தை 10 கோடி கலெக்ட் பண்ணிட்டான், அது ஊருக்குலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அது ஒரு மாயம். அந்த மாயெல்லாம் எப்பப்போ தெரியுதுங்கிற ஒரு மாயத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. ஏன்னா ஏஎல் விஜய் வந்து முதல்ல வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஏஎல் விஜய் எழுதிட்டே இருந்தாரு. ஏன்டா முன்னாடி ஏஎல் விஜய் எழுதுறப்ப ஏஎல் விளையாட்டா இவங்க எழுதுறாங்க, அப்புறமா தெரிஞ்சது அமராப்பா விஜய். இப்ப இது போல எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த காம்பினேஷன்ல அடுத்து நான் முத்துக்குமார் சொன்ன மாதிரி இது சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளருக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா இருக்கு, சூப்பர், and it's a very good love story and it just took me back to my college days. Wow. Thank you, Vijay. So, you've been my mentor. Like, I started under your guidance, and I think that was the best thing that happened to me. And the cast, and it was wonderful working with Vikram and Kirti and Balaji and everyone, Kutti, all of them. Like, that's it. Thank you. Thank you, Anthony. Sir.